அன்பு தோழமைகளுக்கு உங்கள் சாய் சுப்புலக்ஷ்மியின் பணிவான நமஸ்காரம். கோவில் கோபுர கலசம் பற்றிய ஒரு அரிய தகவல். இல்லை அதை ரகசியம் என்று கூட சொல்லலாம். வாங்க தெரிஞ்சுப்போம். அந்த காலத்தில் கோவில் கோபுரத்தை விட உயரமாக எந்த கட்டிடமும் இருக்கக்கூடாது என்று எழுதப்படாத சட்டம் ஒன்று இருந்தது. இப்போதெல்லாம் செல்போன் டவர் தான் அதைவிட பெரிதாக இருக்கிறது. வீடியோவை பார்ப்பதற்கு முன்னால் சேனலை லைக், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பார்த்த பிறகு ஷேர், கமெண்ட் மறக்காமல் பண்ணுங்கள். இப்போது கோபுரத்தின் உச்சியில் இருக்கும் கலசங்களை பற்றி பார்க்கலாம். நேயர்களே, கோவில்கள் வெறும் ஆன்மீக அடையாளங்கள் மட்டுமல்ல, அவை மனித சமுதாயத்தை காக்கும் உன்னதமான அறிவியல் ஆராய்ச்சி மையங்களாகும். எப்படி தெரியுமா? கோபுர கலசங்கள் பொதுவாக செம்பு, ஐம்பொன், வெள்ளி அல்லது தங்கத்தால் செய்யப்பட்டவைகளாக இருக்கும். உலோகம் அல்லவா? அவை காற்றில் உள்ள மின்சாரத்தை ஈர்க்கும். ஆனால் அதற்குள்ளே கொட்டப்படும் தானியங்கள் இருக்கே, அவைகள் மிகச்சிறந்த மின்கடத்தா பொருள்கள், நான் கண்டக்டர்ஸ். இன்னும் எளிமையாக சொன்னால், உலோகம் மின்சாரத்தை ஈர்க்கும், தானியங்கள் மின் ஆற்றலின் வீரியத்தை கட்டுப்படுத்தி கோபுரத்திற்கு எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாமல் தடுக்கிறது. உள்ளே வைக்கும் தானியங்கள் நெல், கேழ்வரகு, தினை, வரகு, சோளம், மக்காச்சோளம், சலமை, எள், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இதில் ரொம்ப விசேஷமாக வரகை அதிகமாக சேர்த்தார்களாம். காரணம், வரகு மின்னலை தாங்கும் ஆற்றலை மிக அதிகமாக பெற்றிருப்பது தான். அதை இப்போது ஆராய்ச்சி கூடத்தில் பலவிதமான சோதனைகளை மேற்கொண்டு மெத்தப்படித்த விஞ்ஞானிகள் அல்லும் பகலும் ஆராய்ச்சி செய்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது மட்டுமா? MBA படிக்காத நம் முன்னோர்கள் ஏன் இந்த தானியங்களை இங்கே சேமிக்க வேண்டும்? இதற்கென்ன அறிவியல் பின்னணி? அதென்ன 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை குடமுழுக்கு? அது ஏன்? கேள்வி பிறந்தது இன்று, ஆனால் பதில் அன்றே தெரிந்திருந்தது. அதாவது 2 முக்கிய காரணங்கள். ஒன்று, பஞ்சம் ஏற்பட்டு பயிர்கள் அழிந்து போனால் விவசாயம் செய்ய விதைகள் வேண்டுமே, அதற்கு தான். 2வது, 12 வருஷங்களுக்கு பிறகு அந்த தானியங்கள் எக்ஸ்பைரி ஆகிவிடும், பவர் இருக்காது. இப்போது இந்த வரகு இருக்கே, இதற்கு ஆயுள் கெட்டி 12 வருடங்கள் தாக்கு பிடிக்கும் என்பதால் அதிக விகிதத்தில் வரகை கலசங்களில் இட்டார்களாம். வெள்ளமோ பஞ்சமோ வந்தால் மக்கள் பசியால் வாடக்கூடாதென்று நம் முன்னோர்கள் செய்து வைத்த ஏற்பாட்டை பார்த்தீர்களா? 12 வருடங்கள் கழித்து கலசங்களை புதுப்பித்து அல்லது புதிதாக செய்து தானியங்களை நிரப்பி கோவில் கும்பாபிஷேகம் செய்கிறார்கள். அது மட்டுமா? கருவறையில் இருக்கும் இறைவனை, விக்கிரகத்தை உயிர்ப்புடன் வைக்கவே கலசங்கள். கர்ப்ப கிரகம் என்றாலே உயிர் சக்தி உருவாகும் இடமாச்சே. நம் தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான கோவில்கள் இருந்தன என்பதற்கு சான்று வேறெங்கும் தேட வேண்டாம் அன்பர்களே. நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக தோண்ட தோண்ட கிடைக்கும் சிலைகளே சாட்சி. அப்படியென்றால் எத்தனையோ இயற்கை இடர்பாடுகள் வந்த போதும் மக்களை பாதுகாத்து சுற்றுச்சூழலையும் சரியான முறையில் பராமரித்து விஞ்ஞானமோ தொழில்நுட்பமோ கிஞ்சித்தும் வளராத காலத்தில் நம் தமிழர்கள், ஏன் இந்தியர்கள் என்றே நாம் பெருமையுடன் மார்த்தட்டி கொள்ளலாம், எப்படியெல்லாம் வரும் முன் காப்போம் திட்டத்தை கடைபிடித்தார்கள் என்பதை அறிந்து கொண்டோம் அல்லவா? இன்னொன்னும் கவனிச்சிங்களா? கோவிலுக்கு செல்வதை மக்கள் ஒரு வழக்கமாகவே கொண்டிருந்தனர். ஏன் போகணும்? வீட்டில் சாமி கும்பிட்டா போதாதா என்று கேட்குறவங்களுக்கு சமூக ஒற்றுமை பலப்பட கோவிலின் பெரிய பிராகாரங்களில் சுற்றி வரும் பொழுது அங்கேயுள்ள தல விருட்சங்களிலிருந்து சுத்தமாக வெளிப்படும் காற்று, அமைதி, இதெல்லாம் எந்த யோகா பயிற்சியும் செய்யாமலே கிடைத்து விடுமே. இப்படி அறிவியலும் ஆன்மீகமும் பின்னி பிணைந்த ஒரு வாழ்க்கையை போகிற போக்கில் வாழ்ந்துவிட்டு போயிருக்கிறார்கள் நம் முன்னோர்கள். நாம் கொஞ்சம் இது பற்றி தெரிஞ்சுக்கிட்டா அது போதுங்க. நிரந்தர ஆனந்தம் கிடைத்துவிடும். நம் வாழ்வில் முயற்சிப்போமா தோழர்களே? நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.